நீங்கள் ஒரு லார்ஜ் கேப் எடுத்துக்கலாம். ஒரு டாக்டர் ரெட்டியோ, ஒரு திவிஸோ, ஒரு சன் ஃபார்மாவோ, ஒரு லூப்பினோ, ஒரு சிப்லாவோ யூ கேன் டேக். தேர் ஆல் லார்ஜ் கம்பெனிஸ். பட் இந்த கம்பெனிஸும் 15-20 வருஷத்துக்கு முன்னாடி தேவர் அட் 40 rupees, 50 rupees, 100 rupees. இந்த டொமஸ்டிக் கன்சம்ஷன் ஒரு பெரிய தீமா இருக்கிறதுனால கூடவே நமக்கு ஹெல்த் இன்சூரன்ஸோட இம்பார்ட்டன்ஸும் த பீப்புள் ஆர் பிகினிங் டு ஃபீல். வெறும் ரிசர்வ்ஸ் வச்சுக்கிட்டு தே டோன்ட் ஈவன் கிவ் டிவிடெண்ட் அப்படின்னா உங்களுக்கு அப்ரிசியேஷன் ஃபேக்டர் அந்த அளவுக்கு இல்லாமல் இருக்கலாம். 20 வருஷம் அப்புறம் சன் ஃபார்மா இல்லை லூப்பின் லார்ஜ் கேப்பாக மாறும்னு சொல்லியிருந்தா நிறைய பேர் நம்பியிருக்க மாட்டாங்க. பட் த ஃபேக்ட் இஸ் அன்னைக்கு அது இட் வாஸ் அ குட் கம்பெனி. அன்னைக்கும் ப்ராஃபிட்டபுளாக இருந்து இன்னைக்கும் ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. அந்த கம்பெனியோட டேர்ன் ஓவர் கம்பேர் பண்ணால் பல மடங்கு டேர்ன் ஓவர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஷேரோட வேல்யூ கூடியிருக்கு. வெல்த் கிரியேட் ஆயிருக்கு. கோவிட் முன்னாடி வரைக்கும் இந்த ஃபார்மா கம்பெனிஸ் ஒரு லெவலில் பண்ணிட்டு இருந்தது. கோவிட் வந்ததுக்கப்புறம் ஆல் தி ஃபார்மா கம்பெனிஸ் காட் ரீரேட்டட். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மார்ச் மாதத்தில் இருக்கோம். ஃபினான்ஷியல் இயர் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இன்னும் 3-4 நாளில் இந்த இயர் முடிஞ்சிடும். புது ஃபினான்ஷியல் இயர் 24-25. கடந்த 1 இயராக மார்க்கெட் மிகப்பெரிய அளவுக்கு நியூ ஹை டச் பண்ணியிருக்கு. போத் சென்செக்ஸாக இருக்கட்டும், நிஃப்டியாக இருக்கட்டும். நிறைய நிகழ்வுகளும் நடந்தது. லாட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இந்த 1 இயரில் நடந்தது. இந்த ஒரு சுச்சுவேஷனில் ஒரு இன்வெஸ்டர், காமன் மேன் இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணலாம்? ஏன்னா கடந்த 1 இயராக நிறைய செக்டார்ஸ் பயங்கரமான ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு. ரயில்வே ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், சிமெண்ட் ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், ஐடி ஸ்டாக்ஸாக இருக்கட்டும். லாட் ஆஃப் ஸ்டாக்ஸ் பல மடங்கு ஏறி இருக்குது. 50%, 100%, ஒரு சில கேசஸில் 200% ரிட்டர்னோட கொடுத்துருக்கு. டிபெண்டிங் அப்பான் லார்ஜ் கேப் ஆர் மிட் கேப் ஆர் ஸ்மால் கேப், எந்த கேட்டகரியோ. இது இப்படி இருக்கிறச்சே ஒரு மைல்டு எச்சரிக்கை செபிலேருந்து வந்ததுனால மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் கடந்த ஒரு 15-20 நாளாக கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோ டவுன் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அண்ட் எஃப்ஐஎஸ் விற்றுட்ருக்காங்க, டிஐஎஸ் கண்டினியூஸாக வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க சப்போர்ட்டில் மார்க்கெட்டு இந்த லெவலில் இருக்குது. இன்னி தேதியில் நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஒரு 22,000 இருக்குது. அண்டு சென்செக்ஸ் அரௌண்ட் 72,000 இருக்குது. ஒரு பீக் அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கூல் ஆஃப் மோடில் இருக்குது. மோர் ஸோ நம்ம எலெக்ஷன் சீசனில் இருக்கோம். இன்னும் ஒரு 60 நாள் வரைக்கும் பயங்கர எலெக்ஷன் கேம்பெயின் இருக்கும். மார்க்கெட்டு எந்த திசை போகும்னு எதிர்பார்த்து ஒரு கெஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு தருணத்தில் சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணணுன்னா எந்த மாதிரி செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணால் பெட்டர் அப்படின்னு ஒரு கேள்வி யாருக்காவது வந்ததுன்னா, பொதுவாக ஃபார்மாசியூட்டிக்கல் செக்டார் அண்ட் எஃப்எம்சிஜி செக்டார் அணுகுவாங்க. வென்எவர் தேர் இஸ் அன்சர்டனிட்டி, மார்க்கெட்டில் அன்சர்டனிட்டி நிலவரிச்ச ஜென்ரலாக ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாம் ஃபார்மா ஆர் எஃப்எம்சிஜியில் போயிடுவாங்க. எஃப்எம்சிஜி செக்டர் ஒரு 2-3 மந்த்ஸாகவே கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இப்போ வேரியஸ் மேக்ரோ இண்டிகேட்டர்ஸ்னால கூடிய சீக்கிரம் இட் ஷுட் டேர்ன் அரவுண்ட். ஒன்ஸ் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் யூ ஷுட் சி லாட் ஆஃப் ரூரல் டிமாண்ட் பிக்அப். இந்த ப்ராசஸில் ஃபார்மா ட்ரெடிஷ்னலாகவே இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ டிஃபென்சிவ் செக்டார். போய் ஒதுங்கிறதுக்கு, மார்க்கெட் ரொம்ப வாலட்டாக இருந்தால் போய் ஒதுங்கிறதுக்கு ஒரு சேஃப் ஹெவனாக ஃபார்மாசியூட்டிக்கல் தான் ஒரு லாஸ்ட் 30-40 இயர்ஸாக ஃபண்ட் மேனேஜர்ஸும் சரி, இன்ஸ்டிடியூஷனும் சரி கருதுறது. அண்ட் ஃபார்மா வென் அதர் செக்டார்ஸ் ஓவர் வேல்யூவேஷன் போகிறச்சே, இது ரொம்ப பீட் அண்ட் டவுன் ட்ராக்கில் இருக்கிறச்சே, வென் த செல்லிங் ஹேப்பன்ஸ் அதர் செக்டார்ஸில் ப்ராஃபிட் புக்கிங் வரச்சே, ஆட்டோமேட்டிக்லி த மனி கம்ஸ் இன் டு த ஃபார்மா செக்டார். பட் ஃபார்மா செக்டாரு தனித்துவம் இருக்கான்னா டெஃபினட்டாக இருக்குது. இது ரொம்ப நிறைய மேக்ரோ டேட்டா சார்ந்தது. ஃபஸ்ட்டு நம்ம உலகத்தில் இனி தேதிக்கு கிட்டத்தட்ட 840 crore பாப்புலேஷன். இந்த பாப்புலேஷன் இருக்கிற வரைக்கும் மருந்துகள் தேவை, நமக்கு அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது, லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் இருக்குது, அதை சார்ந்த இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இந்தியா இனி தேதியில் வேர்ல்ட்ஸ் நம்பர் 3rd பொசிஷனில் இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் pharma production by volume. America always ahead of us. China is there. Germany-ஓட நம்ம போட்டியிட்டு we are in the 3rd place in terms of volume of business. In terms of value நம்ம ஒரு 10th பிளேஸில் இருக்கோம் கடைசியாக வந்த டேட்டா படி. ஸோ இந்தியாவுக்கு ஒரு யூனிக்னஸ் என்னென்னா, வெரி வெரி ஹைலி ஸ்கில்டு லேபர் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அண்ட் காஸ்ட் யூஎஸோட கம்பேர் பண்ணால் நம்ம 33% லோவர் தேன் யூஎஸ் உடைய மேனுஃபேக்சரிங் காஸ்ட். அதனாலேயே
நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி ஓவர்சீஸ் மார்க்கெட்லேருந்து இந்தியாவுக்கு ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டியாக இந்தியா இஸ் கன்சிடர்ட் ஆஸ் த ஃபார்மா ஹப் ஆஃப் தி வேர்ல்டு. அண்ட் இப்போது ரீசெண்டாக கோவிட் வந்த இஃபெக்ட்னால மோர் அண்ட் மோர் இன்ட்ரெஸ்ட் இஸ் பீங் ஷோன் பை ஃபார்மா பிளேயர்ஸ் டு லுக் அட் இந்தியா ஆஸ் அ டெஸ்டினேஷன். ஸோ இது எல்லாமே ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீச்சர். ஒரு செக்டார்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதோட ப்ராட் கான்டோர்ஸ் ஒரு தடவை நம்ம புரிஞ்சுக்கிறது பெட்டர். அதில் எந்தெந்த கம்பெனி அதோட யூஎஸ்பி அதோட தனித்துவம் இருக்குதுன்னு பார்த்து புரிஞ்சுக்கிட்டு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு வெல்த் க்ரியேஷனுக்கு ரொம்ப ஒரு பெனிஃபிஷியல் ஃபேக்டராக அது அமையும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்மாவில் என்னென்ன மாதிரி கேட்டகரிஸ் இருக்குதுன்னு பார்த்தா ரொம்ப ப்ராடாக பல்க் ட்ரக்குன்னு ஒரு பிரிவு இருக்குது. அது பேசிக் ட்ரக் ஜெனரிக் ட்ரக்கை க்ரியேட் பண்ணுற ஒரு செட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். நிறைய கம்பெனிஸ் இருக்குது இந்தியாவில். பல்க் ட்ரக்ன்றது ஒரு ஆஸ்பெக்ட்டு. அப்புறம் ஃபார்முலேஷன்ஸ் அப்படின்றது ஒன்று, அந்த மருந்துக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுற ஆக்சுவல் மெடிசன். பல்க் ட்ரக்ன்றது நம்ம பார்க்குற டேப்லெட், வெள்ளை கலர் டேப்லெட் இருக்கும், தட் இஸ் த பல்க் ட்ரக். அது உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுற மெடிசன் தான் ஃபார்முலேஷனு. அது ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட்னு ஒரு பேர் இருக்குது. அது இல்லாமல் கிராம்ஸ்னு ஒரு செக்டார் இருக்குது, கான்ட்ராக்ட் ரிசர்ச் அண்ட் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ். அதுக்கப்புறம் பயோசிமிலர்ஸ். இந்த மாதிரி 4 வர்டிகல்ஸில் இந்தியா மிகப்பெரிய அளவில் உலகத்தில் ஒரு டாமினன்ட் பொசிஷனை ரொம்ப வருஷமாகவே ஹோல்ட் பண்ணியிருக்கு. கடந்த 20-30 வருஷமாகவே இந்தியா இஸ் ஹேவிங் அன் எட்ஜ் கம்பேர்ட் டு மெனி அதர் கண்ட்ரிஸ். ஸோ இது ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னர், ஜனத்தொகைக்கு சம்மந்தப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரி. இன்றைக்கி இருக்கிற 830 crores we are likely to become 940 crore population in the next 2-3 years globally. அப்போது இது எப்படி பார்த்தாலும் டியூ டு சயின்டிஃபிக் இன்னோவேஷன் அண்ட் மெடிக்கல் இன்வென்ஷன், the longevity of life directly it impacts the prosperity of the pharma industry. இதுக்கு முன்னாடி எல்லாம் லைஃப் ஸ்பேன் 30, 40, 50 இருந்தது. ஒரு 50, 70 வருஷம், 100 வருஷம் முன்னாடி. இப்போ லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஆஸ் மெடிக்கல் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக the லைஃப் ஸ்பேன் வளர்றதுனால we are going to see that we are alive till 70, 80, 90. ஜப்பானெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக 100 வயசு தாண்டி ஆளுங்க இருக்காங்க. யூஎஸும் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. we have also improved. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா எடுத்து பார்த்தா, ஸோ அப்போ the longer we live, definitely the importance of pharma is going to be all the more high. And if the importance of pharma is going to be high, the importance of the company இதில் ஆர்என்டி பண்ணிட்டு புது ப்ராடக்ட்ஸ், லைஃப் ஸ்டைல் ட்ரக்ஸ் க்ரியேட் பண்ணுற ஒரு கம்பெனிஸ்க்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது க்ரோத்துக்கு. அப்புறம் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இஸ் குளோபல் பாப்புலேஷன் வளர நம்மளுடைய கண்ட்ரியோட யூனிக்னஸ் என்னென்னா, மெடிக்கல் டூரிசம்ன்ற ஒரு நியூ ஸ்ட்ரீம் ஆஃப் ரெவென்யூ ஹேஸ் பீன் ப்ராட் இன். ஒன்று ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவில் ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் யாராவது எடுத்தாங்கன்னா, அவங்க யூஎஸ்லேருந்து எடுக்கிறதோட இந்தியாவில் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அங்கே ₹1 செலவு இங்கே 30-40 காசில் முடிஞ்சிடும் in terms of broad percentage. So it is more than 30, 40, 50% cheaper to get their treatment done in India. World class technology இங்கே இருக்கிற டாக்டர்ஸ்க்கும் அதனால் நிறைய இம்பார்ட்டன்ஸ் வருது. ஸோ the pharma industry growth it goes in tune with medical industry also, which is otherwise termed as medical tourism. நிறைய பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். சவுதி அரேபியாலேருந்து வருவாங்க, பங்களாதேஷ்லேருந்து வருவாங்க, யூஎஸ்லேருந்து வருவாங்க. ஸோ the sheer treatment cost in India is far more cost effective compared to Europe or US. So that is also a very important factor. நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அது தகுந்த மாதிரி யூ கேன் லுக் ஃபார் த ஸ்டாக் இன் த மார்க்கெட். இந்த மெடிக்கல் டூரிசம்ன்றது ஒரு பக்கம் இருக்கிறச்சே, இந்தியா இட் செல்ஃப் இஸ் அ கன்சம்ஷன் ஸ்டோரி. நம்மளுடைய ஜனத்தொகை கிட்டத்தட்ட 145 கோடியோடைய ஜனத்தொகையிலேயே மிகப்பெரிய பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் ரூரல் இந்தியாவுக்கு சார்ந்தவங்க. ஸோ அவங்க லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் ஆக அவங்களுடைய லெவல் ஆஃப் இன்கம், அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இம்ப்ரூவ் ஆக they would want to go more for pharmaceutical products for their life changing styles. And அது ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கிறச்சே, எந்த கம்பெனிஸ் எல்லாம் டொமஸ்டிக் கன்சம்ஷன், டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியை நோக்கி அவங்க ஆர்என்டியை இம்ப்ரோவைஸ் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனிஸ்க்கும் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது வளர்கிறதுக்கு. தேர்பை அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி அவங்க பேலன்ஸ் ஷீட்டில் டெஃபினட்டாக வேறு லெவலுக்கு உங்களுக்கு காட்டும். ஓவர் அ பீரியட் ஆஃப் ஒரு 15-20 இயர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10-12% growth எதிர்பார்க்கலாம். இந்தியன் ஃபார்மா இண்டஸ்ட்ரி இயர் ஆன் இயர் ஒரு 10-12% எதிர்பார்க்கலாம். தட் இஸ் அ வெரி பிக் நம்பர் இன் டர்ம்ஸ் ஆஃப் growth for the industry and in particular select companies which are forward looking. எந்த கம்பெனி எல்லாம் இந்த கம்பெனி டொமஸ்டிக் கன்சம்ஷன் ரூரல் பாப்புலேஷனை
ஃபோக்கஸ் பண்ணிட்டு அவங்க இன்னோவேட்டிவ் ட்ரக்ஸ் அண்ட் மெடிசின்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்களோ தே வில் ஹேவ் அ வெரி ஹியூஜ் மார்க்கெட். ஸோ இந்த டொமஸ்டிக் கன்சம்ஷன் ஒரு பெரிய தீமாக இருக்கிறதுனால கூடவே வந்து நமக்கு ஹெல்த் இன்சூரன்ஸோட இம்பார்ட்டன்ஸும் த பீப்புள் ஆர் பிகினிங் டு ஃபீல். அப்போது ரூரல் இந்தியா இருக்கட்டும், அர்பன் இந்தியாவாக இருக்கட்டும், இன்சூரன்ஸ் வந்து நமக்கு நிறைய இன்சூரன்ஸ் பிராண்ட்ஸ் வளர வளர பீப்புள் ஆர் வாண்டிங் டு டேக் ஹெல்த் இன்சூரன்ஸ். வென் தே டேக் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆப்வியஸ்லி அவங்களுக்கு அந்த மெடிக்கல் ரிக்குவயர்மெண்ட்டும் மெடிக்கல் டெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு நெசசிட்டியும் உருவாகுது. அதனாலேயே நிறைய கம்பெனிஸ் வந்து ரூரல் சைடும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இருக்காங்க. ஸோ ஒன் செக்மெண்ட் ஆஃப் த ஃபார்மா வில் பி லுக்கிங் அட் குளோபல் மேனுஃபேக்சரிங்காக contract research manufacturing, they'll become India will be the pharma hub for the global companies, especially in R&D. So R&D பொறுத்தவரை இப்போ லேட்டஸ்ட் என்ன நடந்துட்டு இருக்குன்னா, லாட் ஆஃப் தீஸ் கம்பெனிஸ் வந்து அங்கே காஸ்ட்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால தே ஆர் அவுட் சோர்சிங் இட் டு இந்தியா. ஸோ இந்தியா இஸ் பிகமிங் a வேர்ல்ட் கிளாஸ் R&D சென்டர். ஸோ திஸ் வில் கிவ் a direct boost to the export revenue growth for these companies. ஸோ இது ஒரு பக்கம், ஒரு பெரிய portion of the revenue for a company which is linked to the global population. And at the same time high end skill labor இருக்கிறதுனால research and development இங்கே நடக்குது. So that is also an opportunity to get access to the technology so that will be used for domestic consumption related pharma products and contract research manufacturing services where அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற இதை வந்து நம்ம எங்கே பல்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு we will become a manufacturing hub. So we have 3-4 verticals of growth for the pharma industry. இந்த ஒரு பேக்ட்ராப்பில் வேர்ல்டு பாப்புலேஷனை மைண்டில் வச்சுக்கிட்டு when the growth for the industry is happening, how quickly இந்த கம்பெனிஸ் வந்து அடாப்ட் பண்ணுறாங்களோ, R&Dயில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ, அதை பேஸ் பண்ணிட்டு இந்த கம்பெனியோடைய டாப் லைனாக இருக்கட்டும், bottom line இருக்கட்டும், it will show a significant upside which will be a good opportunity for the stock price to go up. ஸோ இவ்வளோ வந்து ஃபஸ்ட் இண்டஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டாக ஒரு கம்பெனி எடுக்கணும் அப்படின்னா இருக்கவே இருக்குது. there are lot of companies, more than 1000 companies are there in the pharma space under various verticals. கேன்சருக்கு, டயபெட்டிஸ்க்கு, அது போல் வெர்டிக்கல் ஸ்பெஷலைசேஷன்ஸில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. பட் எந்த ஒரு வெர்டிக்கல் எடுத்தாலும் குளோபல் பாப்புலேஷன் வளர வளர இந்த இண்டஸ்ட்ரியும் அது சார்ந்து வளரும். பேசிக்கலி கன்சம்ஷன் தீம்னு சொல்லக்கூடாது, ஹெல்த் கேர்ன்றது வேற ஒரு டைட்டில் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ ஹெல்த் கேர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நோ ஒன் வில் நெக்லெக்ட் their health. So as the longevity of life is increasing, the importance of pharma is also important and thereby the growth of pharma stocks. So சாம்பிளுக்கு லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் ஆல்ரெடி இருக்குது. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 30-40,000 crores மார்க்கெட் கேப் மேலே இருக்கிற ஸ்டாக்ஸ் இருக்குது. அது எப்படியும் இருக்குது. மிட் கேப்பும் இருக்குது, ஸ்மால் கேப்பும் இருக்குது. ஸோ ஸ்மால் கேப்னா ஒரு கம்மி வேல்யூ, மிட் கேப்னா ஓகே இம்பார்ட்டண்ட்டு, லார்ஜ் கேப் தான் பெஸ்ட்டு, அந்த மாதிரி கிடையாது. ஒரு கம்பெனி வந்து பேஸ்ட் ஆன் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அதை பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ கீப்பிங் aside மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் which is definitely an important indicator, the more important point to be looked at is அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின். அவங்க ROCE and ROE எப்படி இருக்குது, ஒரு டபுள் டிஜிட்டில் இருக்கா, கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா, கம்பெனி இன்னோவேட்டிவாக இருக்கா, கம்பெனி R&D மேலே செலவு பண்ணுதா, கம்பெனி குளோபல் பிரிண்ட் எப்படி இருக்குது, அப்ராடில் வந்து அவங்க ஃபேக்ட்ரி இன்ஸ்டலேட் பண்ணுறாங்களா, இல்லை புது கம்பெனிஸ் அதை அக்வயர் பண்ணுறாங்களா. இப்போல்லாம் ஃபார்மா கம்பெனிஸில் நிறைய கம்பெனிஸ் அவுட் சைட் இந்தியாவில் அக்வயர் பண்ணுறோம் டு யூஸ் தேர் நோஹோ, தேர் டெக்னாலஜி அண்ட் ஹாவ் பெனிட்ரேஷன் டு த ஃபாரின் மார்க்கெட்ஸ் by being present there. So இந்த aspects எல்லாம் நீங்கள் கருதி if you look at the stocks, there are a lot of companies available. நீங்கள் ஒரு லார்ஜ் கேப் எடுத்துக்கலாம், ஒரு டாக்டர் ரெட்டியோ, ஒரு திவிஸோ, ஒரு சன் ஃபார்மாவோ, ஒரு லூப்பினோ, ஒரு சிப்லாவோ யூ கேன் டேக். தேர் ஆல் லார்ஜ் கம்பெனிஸ். பட் இந்த கம்பெனிஸும் 15-20 வருஷத்துக்கு முன்னாடி தேவர் அட் 40 rupees, 50 rupees, 100 rupees. எனக்கு தெரிஞ்சு 30 வருஷம் முன்னாடியெல்லாம் டாக்டர் ரெட்டி 11 ரூபாயில் இருந்தது. பட் டுடே இட் இஸ் அ வேர்ல்ட் கிளாஸ் லீடர், இட்ஸ் அ லார்ஜ் கேப் கம்பெனி. ஸோ நீங்கள் ஸ்டாக்ஸ்லையும் எஸ்ஐபி பண்ணலாம். யூ கேன் சூஸ் த ஸ்டாக்ஸ் பேஸ்ட் ஆன் த க்ரைட்டீரியா. இப்போ நான் சொன்ன க்ரைட்டீரியெல்லாம் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் லுக் அட் த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் த கம்பெனி, டெஃபினெட்லி தேர் ஆர் மோர் தேன் ஹேண்ட்ஃபுல் டு பிக் ஆஃப் யுவர் சாய்ஸ். அண்ட் தென் அது செலக்ட் பண்ணுறச்சே வந்து ப்ரமோட்டர் ஹோல்டிங் எவ்வளோ இருக்குதுன்னு கொஞ்சம் பாருங்கள். டெக்னாலஜி பார்ட்னர் எஃப்ஐஎஸ் ஸ்டேக் இருக்கான்னு பாருங்கள். டிஐஎஸ் ஏதாவது ஸ்டேக் வச்சுருக்காங்களா பாருங்கள். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏதாவது ஓன் பண்ணுறதான்னு பாருங்கள். ப்ராஃபிட்டபிலிட்டி பாருங்கள். ROCயும் பாருங்கள். டபுள் டிஜிட் இருந்தால் இட் இஸ் சேஃபர். 8, 9, 4 அந்த மாதிரி இல்லாமல், அன்லஸ் இட் இஸ் அ பிக் கம்பெனி.
unless it's a very big company, it's a large cap company, but working at 8%, which is good. But otherwise, if it should be ஒரு 15 to 20% மேலே ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இருக்கணும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து ஒரு 15-20% மேலே இருக்கணும். டிவிடெண்ட் நிறைய டிவிடெண்ட் கொடுக்குறாங்களா, டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பாலிசி எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிகாஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்க ப்ராஃபிட்டபிலிட்டி அவங்க ஷேர் பண்ணால் தான் இட் வில் பி டிஸ்கவுண்டட் வெல் இன் த மார்க்கெட். வெறும்னு ரிசர்வ்ஸ் வச்சுக்கிட்டு தே டோன்ட் ஈவன் கிவ் டிவிடெண்ட் அப்படின்னா உங்களுக்கு அப்ரிசியேஷன் ஃபேக்டர் அந்த அளவுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஒரு சில கம்பெனிஸ் வந்து எம்என்சி கம்பெனிஸு, ஃபார் எக்ஸாம்பிள் அபாட்டு, கிளாக்ஸோ, இந்த மாதிரி சனோஃபி, இதெல்லாம் வந்து ஃபாரின் ஸ்டேக் ஜாஸ்தி இருக்கிற கம்பெனிஸு. அவங்களுடைய டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெஃப்டியாக இருக்கும். 300, 400, 500, 1000% டிவிடெண்ட்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் யூ கேன் பிக்அப் ஸ்டாக். பட் எந்த ஸ்டாக்கை நீங்கள் எடுத்தாலும் ஒரு 5-6 பேராமீட்டர்ஸு ஒரு பேஸாக வச்சுக்கிட்டு ப்ரமோட்டர் ஹோல்டிங் பாருங்கள், ப்ராஃபிட்டபிலிட்டி பாருங்கள், டெட் ஈக்விட்டி பாருங்கள். ரொம்ப ஜாஸ்தி டெட் இருந்த சர்வீஸ் பண்ண முடியாமல் இருக்கும், அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. டெட் ஈக்விட்டி பாருங்கள். அவங்க R&D ஸ்பெண்ட் பாருங்கள், எந்த அளவுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. டாப் லைனோட ஒரு 8%, 10%, 4% டிபெண்டிங் அப்பான் இயர் ஆன் இயர் அவங்க ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும், இல்லைனா they'll become outdated. ஸோ அவங்க டெக்னாலஜிக்கு சார்ந்த ஸ்பெண்டிங்கும் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். தென் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பாருங்கள். ரிசர்வ்ஸ் ஹெஃப்டியாக இருந்ததுன்னா இட் கால்ஸ் ஃபார் ஃபியூச்சரில் ஒரு போனஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய கம்பெனிஸ் எஃப்எம்பிசி பார்த்தீங்கன்னா 1:1 போனஸ் எவ்ரி 3 years கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்படியே நிறைய பேர் தேவ் பில்ட் தேர் வெல்த். அதே போல் ஃபார்மாக்கும் அந்த ஃபார்முலா அப்ளை ஆகும். நீங்கள் சூஸ் பண்ணுற கம்பெனி வந்து இஃபெக்டிவாக இருக்கணும், அட் தி சேம் டைம் குளோபல் ப்ரெசன்ஸும் இருந்தால் இட் வில் பி பெட்டர். ஆர் டொமஸ்டிக் மார்க்கெட்லேயே ஒரு அன்டிஸ்பியூட்டட் லீடர் பொசிஷனில் இருந்ததுன்னா இட் வில் ஹெல்ப் யூ லாட். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து சன் ஃபார்மா ஆர் லூபின் 20 years பேக் வந்து அதோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 90 rupees. இன்னைக்கு அது 1600. நீங்கள் அன்னைய தேதியிலேருந்து அன்றைக்கி அது ஒரு மிட் கேப்பாக கூட இருந்திருக்காது, ஸ்மால் கேப்பாக இருந்திருக்கும். 20 வருஷம் அப்புறம் சன் ஃபார்மா இல்லை லூபின் வந்து லார்ஜ் கேப்பாக மாறும்னு சொல்லியிருந்தா நிறைய பேர் நம்பியிருக்க மாட்டாங்க. பட் த ஃபேக்ட் இஸ் அன்றைக்கி அது இட் வாஸ் அ குட் கம்பெனி. அன்றைக்கும் ப்ராஃபிட்டபுளாக இருந்தது, இன்றைக்கும் ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. அன்றைக்கி கம்பேர் பண்ணால் இன்னைக்கு அந்த கம்பெனியோட டேர்ன் ஓவர் இன்னைக்கு கம்பேர் பண்ணால் பல மடங்கு டேர்ன் ஓவர் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ஷேரோட வேல்யூ கூடியிருக்கு, வெல்த் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ யூ கேன் சூஸ். ஒரு லார்ஜ் கேப்பும் சூஸ் பண்ணலாம், ஒரு மிட் கேப்பும் சூஸ் பண்ணலாம், ஒரு நல்ல ஸ்மால் கேப்பும் சூஸ் பண்ணலாம். நத்திங் ராங். ஸ்மால் கேப் டசன்ட் மீன் they are not good quality companies. There are lovely companies which are small cap, which will become mid cap of tomorrow, which will become large cap of the future. So அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு லாங் டேர்மாக நீங்கள் பார்த்து you can pick up stocks. There are a lot of companies in the pharma space. Simple calculation, global population வளர ஃபார்மா இண்டஸ்ட்ரியோட க்ரோத் இருக்க தான் செய்யும். நீங்கள் அதில் எப்படி சூஸ் பண்ணுறீங்க அந்த பொறுத்து இருக்குது. பட் இது வந்து ஒரு சீசனல் ஃப்ளேவராக தான் இருக்கும். உங்களுக்கு ட்ராமேட்டிக்காக ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்காது. ஐடி ஸ்டாக்ஸ் மாதிரி எப்போல்லாம் மார்க்கெட்டு ஓவர் வேல்யூவேஷனில் இருக்கோ இந்த இன்ஜின் வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நிஃப்டியும் சென்செக்ஸும் ரொம்பவே ஒரு ரன்னப்பில் இருக்குது. எலெக்ஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்க. ப்ராபப்ளி எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக திருப்பியும் ஏறலாம், இல்லை ஒரு சம் கைண்ட் ஆஃப் அ ஃபெட்டிக் ஃபேக்டர் வந்து ஒரு கரெக்ஷன் மாதிரி வரலாம், இல்லை ப்ராஃபிட் டேக்கிங் வரலாம். அந்த மாதிரி டைமில் யூ கேன் சி த ஃபார்மா கம்பெனிஸ். ரீசெண்டாக ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் த எக்ஸாம்பிள், பட் இது ஒரு பிஸ்னஸ் ஆங்கிள்லேருந்து ஒரு எக்கனாமிக் ஆங்கிள்லேருந்து பார்த்தா கோவிட் முன்னாடி வரைக்கும் இந்த ஃபார்மா கம்பெனிஸ் ஒரு லெவலில் பண்ணிட்டு இருந்தது. கோவிட் வந்ததுக்கப்புறம் ஆல் தி ஃபார்மா கம்பெனிஸ் காட் ரீரேட்டட். அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு குளோபல் டிசாஸ்டர் எதிர்பார்க்கணும்னு சொல்ல வரல. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கிறச்சே ஃபார்மா இண்டஸ்ட்ரி டோட்டலி கோஸ் ஃபார் அ ரீரேட்டிங். தட் இஸ் வாட் ஹஸ் ஹேப்பன்டு. நீங்கள் எந்த கிராஃப் எடுத்து பார்த்தாலும் ஒரு 15 years கிராஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா கோவிட் முன்னாடி வரைக்கும் ஒரு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வேறு லெவல் போயிட்டு இட் இஸ் செட்டிங் ஏ நியூ ட்ரெண்ட். ஸோ அது போல் யூ கேன் எக்ஸ்பெக்ட் லாட். ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த 5-10 years வேர்ல்டு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆல்ரெடி 2 இடத்துல ஜியோகிராஃபிக் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் வார் நடந்துகிட்ருக்கு. இன்னும் 3-4 yearsல எப்படி இருக்கும்னு தெரியாது. We could see another if that is going with the situation, these pharma companies will become the most important players because you need pharma, you need healthcare, you need diagnostic centers, you need all these things to keep up the population in a very healthy state. Added to that, the medical technology invention, the longevity of life nala, you definitely have to be depending upon pharma. It's definitely ஒரு போர்ட்ஃபோலியோவில் ஃபார்மான்றது ஒரு டெஃபினட்டாக ஒரு அலோகேஷன் இருந்தே ஆகணும். அந்த ஃபார்மாவில் வந்து நீங்கள் ஒரு மிட் கேப்பும் ஒரு ஸ்மால் கேப்பும் ஒரு லார்ஜ் கேப்பும் கூட காம்பினேஷன் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இஃப் யூ டூ தேட்
you will definitely be successful and you can create wealth for yourself in the pharma space. இப்போ இவ்வளோ ஸ்டாக்ஸும் இருக்குது, லார்ஜ் மிட்டு ஸ்மால் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். லார்ஜ் வந்து எல்லாருக்கும் தெரியும், நான் சொன்னேன் டாக்டர் ரெட்டி, லூபின், சிப்லா, சன் ஃபார்மா இதெல்லாம் இருக்குதுன்னு. மிட் கேப்லையும் நிறைய இருக்குது. த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 15,000 to 50,000 crores-குள்ளே இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து நிறைய. ஃபார் எக்ஸாம்பிள் நாட்கோ ஃபார்மா, இட்ஸ் a very specialized company focusing on cancer. அதுபோல் லாரஸ் லேப் இஸ் குட், கிளென்மார்க் ஃபார்மா இஸ் குட், அஜந்தா ஃபார்மா இஸ் குட், கிரானியூல்ஸ் இந்தியா, கேப்லின் பாயிண்ட்டு, நியூலாண்ட் லெபோரட்டரிஸு. These are all very unique companies with their own USP. ஸோ இது போல் பல கம்பெனிஸ் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஆஸ்ட்ராஜெனேகா, அதோட ஆஸ்ட்ராஜெனேகா வந்து 5 கோடி ஈக்விட்டி. இன்னைக்கு தேதியில் 5 crores ஈக்விட்டி இஸ் நத்திங் வித் ஆல்மோஸ்ட் 650 crores ரிசர்வ். ஸோ அவங்க போனஸ்ன்னு கொடுக்க நினச்சாங்கன்னா 1:1 இல்லை 2:1 கூட கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி வாங்கணும்னு சொல்ல வரல, பட் ஹெல்த்தியாக இருக்கணும், பேலன்ஸ் ஷீட்டை ஹெல்த்தியாக இருக்கணும். தேர் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஷுட் பி குட். ஸோ லாட் ஆஃப் கம்பெனிஸ், ஒரு 15-20 கம்பெனிஸ் நான் படிச்சிருப்பேன். எரிஸ் லைஃப் சயின்சஸ் இஸ் தேர், கான்கார்ட் பயோ, பிரமல் ஃபார்மா இருக்குது. லைக் தட் யூ கேன் சூஸ் கம்பெனிஸ் அண்ட் டூ யுவர் பிக் அண்ட் ஸ்டிக் டு தெம். 3-4 years பாருங்கள், குவார்ட்டர்ஸ் பாருங்கள், ரிசல்ட்ஸ் பாருங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். இஃப் தே ஆர் கோயிங் ஆன் அ ஹெல்த்தி ட்ராக், ஒரு சில குவார்ட்டர் டவுனாக இருந்தாலும் பரவாயில்ல, இட்ஸ் ஃபார் ஜென்யூன் ரீசன்ஸ் தே கேன் ஸ்லோ டவுன். பட் அதர்வைஸ் ஓவரால் ட்ராஜெக்டரி நல்லா இருந்ததுன்னா யூ கேன் மேக் குவைட் அ குட் வெல்த் இன் யுவர் பிக் இன் த ஃபார்மா ஸ்பேஸ். இப்போ வந்து உங்களுக்கு லார்ஜ் கேப்பில் ஒரு சில நேம்ஸ் வந்து நான் ஸ்பெல் பண்ணியிருக்கேன், சில நேம்ஸ் நான் சொல்லியிருக்கேன். மிட் கேப்லேயும் நிறைய நேம்ஸு நான் சொல்லியிருக்கேன். இப்போ சொல்கிறச்சே ஏதாவது ஒரு கம்பெனி நீங்கள் சொல்லுங்களேன், வாங்கிடுவோம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை நிறைய பேருக்கு இருக்கலாம். அது வேண்டாம். தட் இஸ் நாட் அ ஹெல்த்தி சைன். நான் ஏற்கனவே பழைய எபிசோடில் சொல்லியிருப்பேன், ஒரு ஃப்ரெண்டை கேட்குறதோ இல்லை நிறைய யூடியூப்பில் யாரோ ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வாங்குறதோ, அந்த மாதிரி அவங்களோட இன்டென்ஷன் நல்லா தான் இருக்கலாம், ஒரு நல்ல அனாலிசிஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கலாம். பட் நீங்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கி அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் தான் உங்கள் கன்விக்ஷன் லெவல் ஹையாக இருக்கும். ஒருத்தர் சொன்னதுனால நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நாளைக்கு ஏதாவது ரீசனால் இறங்கினப்போ அவங்கள போய் நீங்கள் அணுகுறீங்களோ இல்லையோ, நீங்கள் பேனிக்கில் இருப்பீங்க. அந்த பேனிக்கில் நீங்கள் இருக்கிற டெசிஷன் முக்கால்வாசி தப்பாக தான் இருக்கும். பேனிக்கில் செல் பண்ணுவீங்க, லாஸை புக் பண்ணிட்டு போயிடுவீங்க. இன்ஸ்டெட் நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள். நாலேஜ் இஸ் ஆல்வேஸ் யூஸ்ஃபுல். நாலேஜ் இஸ் பவர் அண்ட் யூ லேர்னிங், நத்திங் ராங். நம்ம எக்ஸாம் எழுதலையா, நீங்கள் தானே எக்ஸாம் போய் எழுதுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு போய் எக்ஸாம் எழுத சொல்லலை, நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க, நீங்கள் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுறீங்க. அதுபோல் நீங்கள் ஒரு எஃபர்ட் எடுங்க. நிறைய இண்டிகேஷன் நான் கொடுத்துருக்கேன், எப்படியெல்லாம் பார்க்கணும், எப்படி அனலைஸ் பண்ணணும்னு. இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இவ்வளோ கம்பெனி இருக்குது, 20, 30, 40 கம்பெனி மேலே இருக்குது, அதுக்கும் மேலே இருக்குது. ஆக்சுவலாக அது படிச்சுட்டே போகலாம். பட் தட் இஸ் நாட் த பாயிண்ட். நீங்கள் வந்து இந்த அடிப்படையில் இந்த பேராமீட்டர்ஸில் நீங்கள் நாலேஜை கெயின் பண்ணிட்டு நீங்கள் அதை செயல்பாட்டு கொண்டு வந்தீங்கன்னா you will become a lifelong qualitative investor. நீங்கள் சேனல்ஸை பார்த்துக்கிட்டு இவங்க சொன்னாங்க, அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிறத நிறுத்திட்டு நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து ப்ரோக்ராம்ஸ் பாருங்கள், எல்லா ப்ரோக்ராம்ஸும் பாருங்கள், அவங்க சொல்கிற பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிற பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஆஸ் அ ப்ரொஃபஷனல் ஐ கேன் டெல் ஹவு டு கோ அபவுட் டூயிங் ரிசர்ச் அண்ட் எப்படி நீங்கள் ஸ்டாக் சூஸ் பண்ணலான்னு ஸ்டடி பண்ணுங்கள். நெட்டில் எல்லாமே கிடைக்குது, பழைய டேட்டா கிடைக்குது, கிராஃப் கிடைக்குது, எந்த லெவலில் வாங்கலாம்னு உங்களுக்கு தோணும். ஒரு 1 or 2 மிஸ்ஸஸ் வில் பி தேர். அது எல்லாமே நம்ம சைக்கிள் ஓட்டுறச்சோட கற்றுக்கச்சே முதல்ல 2 தடவை கீழே விழுந்து தான் எழுந்து கற்றுக்குறோம். அதே போல் தான் இங்கேயும் 1 or 2 வில் பி தேர். அதுதான் டோன்ட் இன்வெஸ்ட் பிக், go with a small corpus. As you gain confidence, build a portfolio. ஒரு 30-40 இயர்ஸ்க்கு நீங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட போனீங்கன்னா definitely when you turn 40 or 50 or 60 you will have a portfolio more than 50 crores, 100 crores. Definitely you will have. There is no way you can escape because India is growing, every sector is growing. நீங்கள் லாங் டேர்ம் மைண்டில் வச்சுட்டு இறங்கினீங்கன்னா இந்த ஒரு பேராமீட்டர்ஸ் நீங்கள் கடைபிடிச்சு then you are sure to make money. I hope the program was very useful. இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.